கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகத்துவமானவர் துதியுங்கள். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகத்துவமானவர் துதியுங்கள். மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் கிருபையாக இப்பேற்பட்டதான வாய்ப்புகளை நமக்கு தந்து இந்த தேசத்திலே விசேஷமாக இந்த செங்கல்பட்டு பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிறதான ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்கவும் அதற்கான காரியங்களை செய்யவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் மனோஜ் ஆசீர்வாதம் அவர்கள் நம்மோடு கூட இருப்பதை குறித்து நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர் அவர்கள் ஜெகோவனிஷி அப்போஸ்தல ஊழியங்கள் என்று சொல்லி மதுரையை மையமாக வைத்து பல இடங்களிலே தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலே அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாய் குடும்பமாக அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். விசேஷமாக அவர்களுடைய தம்பி பூந்தமல்லி பகுதியிலிருந்து நாளிலே அவர் குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தையை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபத்தோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நாளிலே மகிமையான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படட்டும். மெய்யாகவே மெய்யாகவே இது ஒரு அற்புதத்தின் நேரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தடைகள், எத்தனை பெரிய போராட்டங்கள் காணப்பட்டாலும் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி, அந்த போராட்டங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்து அற்புத சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 2026 வருஷத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாதைகள், இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருடைய பாதைகள் இந்த ஆண்டு நெய்யாய் பொழியும்படி பரலோகத்தின் தேவன் கிருபை செய்வீராக. இப்பொழுது கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன், பார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மீதும் ராஜ்யங்கள் மீதும் ஏற்படுத்தினேன். நீ என் வாய்போல் இருப்பாய் என்று சொல்லி என்னை அழைத்தவர். நீர் பேசும் உன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிற அல்லவா. ஆதிகளை வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அல்லவா. அந்த தேவனாய் இருக்கிற வார்த்தை வெளிப்படட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உடைய வார்த்தை அனுப்பி பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் தேவையில்லை. ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய எழுப்புதல்களை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கிதியோனோடு கூட இருந்த ஒரு 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய சேனையை முறியடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன தாவீதை கொண்டு தான் அவ்வளோ பெரிய கோலியாற்ற கர்த்தர் வீழ்த்தினார். அல்லேலூயா. அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும்
ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு தடையே இல்லை. அல்லேலூயா. அதனால் நமக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒருவேளை ஆள் பலம் இல்லை, பண பலம் இல்லை, எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் ஒரு சின்ன கூட்டம் போதும் ஒரு பெரிய அசைவு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நாம் எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க தொழிலில், உங்க வேலையில், உங்க பிள்ளைகளிடத்தில், உங்க கணவரிடத்தில், உங்க மனைவி இடத்துல, உங்க பெற்றோரிடத்துல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறப்போகுது, இந்த உபத்திரவம் நீங்க போகுது, இந்த போராட்டம் நீங்க போகுது, இந்த குறைவு நீங்க போகுது, இந்த தோல்வி ஜெயமா மாறப்போகுது, இந்த கடன்ல இருந்து வெளியே வரப்போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் அன்பு மகளே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் அன்பு மகனே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏன் கலங்குகிறாய்? ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்? ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ திக்கற்றவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை நான் மாற்ற போறேன், இந்த உபத்திரவத்தை நான் மாற்ற போறேன், இந்த தடைகளை நீக்கி நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன். நான் சகலத்தையும் புதிதாய் வணைந்து கொள்ள போறேன். நான் சகலத்தையும் புதிதாய் மாற்ற போகிறேன். சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த வருடம் ஜூன் 30ஆம் தேதி இரவுல தேவனாய் கர்த்தரினை சந்தித்தார். அவர் சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியினால நீ என் பாதத்தில் வா, நீ வந்து என் சமூகத்தில் வந்து காத்துரு, நீ வந்து என் பாதபடியில் அமர்ந்துருன்னு சொன்னார். அப்படி சொன்னதனால ஜூலை மாதம் நிறைய ஊழியங்கள் இருந்தது. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் ஆண்டோடைய பாதத்தில் போய் காத்திருக்க ஆரம்பித்தோம். நான் நினச்சேன், ஒரு 21 நாளில் இந்த ஜபம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் முடியலை. அவர் காத்துரு அப்படின்னார். 40 நாளில் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் முடியல. ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆக அந்த ஜபம் நாட்கள் டிசம்பர் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் காத்திருக்கும்படி தேவனாய் கர்த்தர் எங்களை வழி நடத்தினார். அப்படி அந்த 5 மாதங்களுடைய பாதத்தில் காத்திருக்க வைத்தார். ஆனால் இந்த ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இடைவிடாத ஊழியங்களில் எங்கே போனாலும் பெரிய திருப்பு முனைகளை அவர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான மாற்றங்களை அவர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ அப்படி காத்திருந்த அந்த காலங்களிலே, ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது நாங்கள் ஊழியத்துக்கு போகாமல் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறோன்னு. அப்போ அப்படி காத்திருந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், ஏன் உன் தேசத்தில் இன்னும் ஒரு உயிர் மீட்சி வரல? ஏன் உன் தேசத்தில் இன்னும் ஒரு எழுப்புதல் வரல? எவ்வளோ ஜபம் நடக்குத, எத்தனையோ சபைகள் ஜபிக்கிறாங்களே,
இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் 6 மணி நேரம் ப்ரேயர், 7 மணி நேரம் ப்ரேயர், 8 மணி நேரம் ப்ரேயர், 10 மணி நேரம் ப்ரேயர், 12 மணி நேரம் ஜெபம், 24 ஹவர்ஸ் ஜெபம். ஏன் 7 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம், 100 நாள் ஜெபம், 365 நாள், வருஷம் முழுசும் ஜெபம் போயிட்டே இருக்கா இல்லையா? இன்னும் எத்தனையோ சர்ச்சில் சொல்கிறாங்க, நாங்கள் இது 1000 நாள் நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எத்தனையோ இடங்களில் சொல்கிறாங்க, பிரதர் இது 3000 நாள் வந்துருச்சு, நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவ்வளவு ஜெபங்கள் நடந்து ஏன் தேசத்தில் மாற்றம் இருக்குதா? தேசத்தை விடுங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்குதா? அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்து போக மாட்டேங்குது, அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒத்து போக மாட்டேங்குது. ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளைகளுக்கும் நீ யாரோ நான் யாரோ, உனக்கு கிடைச்சது உனக்கு, எனக்கு கிடைச்சது இந்த காயின் ஆபில் மாதிரி தான். அப்படி தானே இல்லையா? எவனா ஒருத்தன் இருக்கிறது சொத்தெல்லாம் அப்படிங்கிட்டு போயிடுறான். தகப்பன் கஷ்டப்பட்டு சேர்த்ததை பகிர்ந்து கொடுக்க மனம் இல்லை. இந்த கிறிஸ்தவங்களுக்குள்ளேயாவது ஏதோ மாற்றம், சரி இந்த ஊழியக்காரங்களுக்குள்ளேயாவது மாற்றம் வந்துச்சா அப்படின்னா வரலன்னு கர்த்தர் சொன்னார். நான் சொல்லலை, கர்த்தர் என்னோட பேசுனதை நான் சொல்கிறேன். ஏன் மாற்றங்கள் வரவில்லை? அப்போ என்னாச்சு ஜெபம்? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபம் அந்தரங்கமாக இருக்கணும். ஜெபம் எங்கே எப்படி இருக்கணும்? ஆமாம், மற்ற 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாம் லைவில், ஆண்டவரே இந்த மதுபானம் குடிக்கிறவங்க ரட்சிங்க, அந்த மதுபான கடைகள் பூட்டப்படட்டும், எல்லாம் பப்ளிக்கில் போகுது. ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? ஆண்டவர் துக்கப்படுறாரு. இன்னைக்கு லைவில் பார்த்தா யூடியூப்பில் எல்லாம் நிறைய ஜபம் வலைத்தளத்தில் கிடக்குது. அது வலைத்தளத்தில் ஜபம் யாருக்காக, யார் இடத்துல பண்ணுறோம்? இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும்னா அரசாங்கமாக பதில் கொடுக்க போகுது ஜபத்துக்கு? இல்லை இந்த உலகத்தாருக்கு தெரியணும்னா உலகத்தாரா நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாங்க? இல்லை அரசு அதிகாரிகளாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாங்க? நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜபத்தை கேட்கிற ஒருவர் மாத்திரம்தான் நம் தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தெய்வம். ஆமென். அப்போ ஜபம் அவர் மட்டும்தானே கேட்கணும். அது எதுக்கு எல்லாரும் பார்க்க, அதை எடுத்து அதை லைவில் போட்டு பலவிதமாக வலைத்தளங்கள் அதை அனுப்பி எத்தனையோ ஜபம் கிடக்கா இல்லையா? உலகத்தான் பார்க்குறான், ஓ நீ இப்படி ஜபிக்கிறியா? நம்ம அந்தரங்கமாக செய்ய வேண்டியதை வெளியரங்கமாக செய்கிறோம். ஆண்டர் துக்கப்பட்டு, என்னமோ நீ கூட்டமாக 100 பேர் கூடுறீங்களா, 10,000 பேர் கூடுறீங்களா, இல்லை 1,00,000 பேரை கூட கூடுங்க, நீ தான் ஜபத்தை வெளியரங்கமாக்கிட்டல்ல, அந்த ஜபத்தை நான் கேட்க போகிறதும் இல்லை, அந்த ஜபத்துக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க போகிறதும் இல்லை. அப்போது ஒரு சபை கூடி ஒரு காரியத்துக்கு ஜபித்தா அது மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்தா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? விளம்பரம் பண்ணுறோம். நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் பாருங்கள். 6 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்ல, நாங்கள் 12 மணி நேரம் ஜெபம் வச்சுருக்கோம்ல. நீங்கள் என்ன 6 மணி நேரமாக, நாங்கள் 12 மணி நேரம் நடத்துகிறோம் பாருங்கள். சரி, என்ன பலன், என்ன ரிசல்ட்டு? அப்போ ஜெபங்கள் அந்தரங்கமாக இருக்கணும். நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்கிறது உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜபத்துக்கு தேவன் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போது ஜபங்கள் இன்னைக்கு லைவில் ஜபமே என்ன, ஒரு காலத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுதோ தெரியல. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் என்ன ஆச்சுதோ தெரியல. இன்றைக்கி 10 பேர் உட்காந்து ஜெபித்தாலும் அது லைவில் போகுது. 1000 பேர் வந்தாலும் அது லைவில் போகுது. அந்த ஜபம் ஒரு 10,000 பேர் கூடினாலும் அது லைவில் போகுது. 1,00,000 பேர் கூடினாலும் அது லைவில். நம்ம எதுக்காக ஜெபிக்கணுங்கிறத உலகம் பார்க்குது. உலகத்தில் இருக்கிற ஆளுகிறவங்க பார்க்குறாங்க.
நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் பார்த்து சத்துரு அதுக்கு விரோதமாய் காய் நகர்த்தி நம்மளை கவுத்துறான். நம்ம ஜெயம் பெற்றோமானா இல்லை. என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்? என்ன வளர்ச்சி வந்திருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு ஜீவனில் தேவனை ஆராதிக்க வரணும்னா ஒரு சின்ன கூட்டம்னா என்ன ஆயிடுது? அப்போ என்ன அசைவு வந்திருக்குது? என்ன மாற்றம் வந்திருக்கு தேசத்தில்? சபைகளுக்குள்ள தான் என்ன வந்திருக்கு? பெரிய வளர்ச்சியெலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே தான் இருக்கிறோம். என்ன கூட 4 பெருகி இருக்கு, அந்த பெருகிறனாலும் இங்கேருந்து 4 அள்ளிட்டு போயிருதான். அப்படி தானே? இன்னொரு இடத்துலேருந்து ஒரு 4 பிடிச்சிக்கிடுறாங்க. இப்படி தான் இருக்க தவிர என்ன வளர்ச்சி? ஆண்டவர் சொல்லாரு, உன் தான தர்மங்கள் அந்தரங்கமாக இருக்கணும். ஓ வலது கை செய்கிறது இடது கை என்ன செய்யக்கூடாது? இடது கைக்கே தெரியக்கூடாதான். ஆனால் அதை என்ன செய்கிறோம் பாருங்கள். நாங்கள் 100 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறோம்ல பாருங்கள். நாங்கள் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் 10,000 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டோம்ல. அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களுக்கும் நன்மை கிடையாது, அப்படி வெளியரங்கம் ஆக்கினவங்களுக்கும் பலன் கிடையாது. நீ நல்லா வேதத்தை வாசிங்க. சத்தியத்தை முதல்ல அறியணும். நம்ம சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். ஆமாம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஏழை லாசருக்கு உதவி செய்யலை. ஏதோ ஒரு பெரிய ஊழியத்தில் போயிட்டு நானும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்கிறேன், ஒரு வேளை சாப்பாடுக்கு உதவி செய்கிறேன்னா பரலோகம் அதை அங்கீகரிக்காது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை ஏழைகள் இருக்காங்க, திக்கற்றவங்க இருக்கிறாங்க, விதவைகள் இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் வெளியே தெரியாது. ஒரு பெரிய ஊழியத்தில் போய் கொடுத்தோன்னா, நான் அந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன்ல, நான் அந்த ஊழியத்துக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, நானும் கொடுத்துருக்கேன்ல, எங்கள் பாஸ்டருக்கு நான் தசமபாகம் கொடுத்தேன்ல, இவ்வளவு வெளியே சொன்னீங்கன்னா பலன் இல்லை, பலன் கிடையாது. நம்ம தான் போய் சொல்லிடுறோமே, நான் சர்ச்சைக்கு இதை செஞ்சேன், நான் சபைக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் சொல்கிறோமே இல்லையா? சில சர்ச்சஸில் பார்த்தா ஒரு டியூப்லைட்டு வாங்கி கொடுத்தா கூட அதில் அவங்க பேர் எழுதிடுவாங்க. ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா கூட அதில் எதுக்கு? பரலோகத்தில் அவங்களுக்கு பலன் வரக்கூடாது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள், நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு தர்மம் பண்ணும்போது வலது கை செய்கிறது இடது கை, எல்லா ஊழியம் பண்ணிச்சுறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். ஆண்டவர் பார்க்குறாரு, ஜபமும் கேட்கப்படலை, வெளியரங்கமாக்கிறோம், அந்தரங்கமாக இல்லை. தான தர்மமாவது அந்தரமாக இருக்கா? அதுவும் ஏன்னா 4 பேருக்கு நாங்கள் அதை செய்கிறோம், அந்த ஊழியத்திலேருந்து நாங்கள் இதை செய்கிறோம்னு சொன்னால் தான் அதை பார்க்குற 4 பேருக்குள்ளே சரி இந்த ஊழியத்தை ஏதோ செய்கிறாங்க கொடுப்போங்கிற ஒரு அறிவு வருது. உண்மையாக ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணுங்கிற அந்த உணர்வு இல்லை. ஆமாம், இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா பெரிய ஊழியத்தில் கொடுத்தா தான் பெரிய ஆசீர்வாதம். எங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான பேர் எழும்பியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துக்களை நடத்தி அபிஷேகத்தை நடத்தி அவங்க ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்டு உயர்ந்து வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் பெரிய ஊழியத்தில் கொடுத்தா தானே பெரிய ஆசீர்வாதம், அதனால் நாங்கள் எந்த பெரிய ஊழியத்தில் போய் கொடுக்குறோம், பெரிய கட்டடம் இருக்குதா, ஜனம் நிறைய கூடி வருது, அங்கே கொடுக்குறோம், கொடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், எந்த ஊழியம் எந்த ஊழியக்காரங்க நமக்காக உத்தரவாதம் பண்ணி நம்மளை தூக்கி விடுறாங்க, அந்த ஊழியத்தை தாங்கணும் சப்போர்ட் பண்ணுங்கிற மனம் இல்லை. இங்கே இருக்கிற ஊழியத்தை தாங்க மனம் எங்கேயோ போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கேயோ போய் என்ன செய்கிறாங்க, டிவியில் 2 நிமிஷம் பார்த்துட்டா போதும் ஒரு செய்தியை, யூடியூப்பில் 2 நிமிஷம் அந்த டெய்லி அந்த ஊழியக்காரனை பார்த்துட்டா போதும். என்ன செய்கிறாங்க, டெய்லி உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல. டெய்லி 2 நிமிஷம் உங்கள் பேரே தெரியாது அள்ளி அள்ளி கொடுப்போம். எழுப்புதல் எப்படி வரும் யோசித்து பாருங்களேன். எழுப்புதல் எப்படி வரும்? பொள்ளாச்சி பக்கம் ஒரு சபையில் 2 நாள் கன்வென்ஷன் வச்சாங்க, போயிருந்தோம். அங்கே போனால்
அந்த கன்வென்ஷனுக்கு அங்கே இருக்கிற அந்த விசுவாசி 200 கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்படியாவது இந்த பகுதியில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், சபைக்குள்ளே இருக்க ஜனங்கள் ஒரு விடுதலைக்குள்ளே வரணும், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். அவர் பிரயாசப்பட்டு ஒரு 2 நாள் கடும் பிரயாசம் எடுத்து அந்த ஒரு மீட்டிங்கை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆனால் அதே 200 கொடுத்து அந்த விசுவாசி சொல்கிறாங்களா, பாஸ்டர் இப்போ தான் போய் அந்த டிவி ஊழியத்துக்கு போய் ஒரு 25,000 காணிக்க அனுப்பிட்டு வந்தேன். ஏன்? அது பெரிய ஊழியமா, அது கொடுத்தா தான் பெருக்கமான ஆசீர்வாதமா. அப்போ அந்த பாஸ்டர் சொல்லி ஏன்ட்ட சொல்லி கண்ணீரோடு சொல்கிறாரு, ஏன் விசுவாசிங்க, உடம்பு முடியலன்னா நம்ம தான் போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறோம், அவங்களுக்கு என்ன ஒரு காரியம்னாலும் நாங்கள் தான் போய் நிற்கிறோம். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு கன்வென்ஷன் வச்சுருக்கேன், 200 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஊழியத்தில் போயிட்டு 25,000 கொடுத்தோன்னு இவர்கிட்ட சொல்ல வேற, பெருமையாக சொல்ல வேற செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி இப்படி தான் என்ன செய்யுது, எங்கேயோ கொண்டு காசை போட்டு கடைசியில் அங்கே கீழே இருக்கிறவன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறான். தேவராஜ்யம் கட்டப்படுதா அப்படின்னா பெருசாக போக போக அப்படி தான், காணிக்க பல நிறைய வர வர அப்புறம் அப்படி தான் இருக்கிறவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். தேவராஜ்யமாக கட்டப்படும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இங்கே வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாதுங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட 4 பேர்கிட்ட சொன்னால் தான் நமக்கு தூக்கமே வருது. அதனால தான் பலன் இல்லை, தேசத்தில் ஒரு அசைவு இல்லை, தேசத்தில் ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அடுத்து வேதம் சொல்லுது, உன் உபவாசம் அந்தரங்கமாக இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், இல்லை அன்னைக்கு ஃபாஸ்டிங், இப்போ தான் ஃபாஸ்டிங் முடிச்சுன்னு தெரியுமா, முடிச்சுட்டு ஒரு 2 பேருக்கு ஃபோன் போட்டு சொன்னாதான் நமக்கு நிம்மதி. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் டெய்லி 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க, ஒரு மாதம் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, உன் கூட நல்லா பழகிறவங்க தான், ஆவிக்குரியவர்கள் தான். அவங்ககிட்ட, அக்கா நான் இப்போ ஒரு மாதமாக நல்லா ஜெபிக்கிறேன் தெரியுமா, 3 மணிக்கெலாம் ஜெபிக்கிறேன் தெரியுமா சொல்லி பாருங்க, அப்புறம் உங்களால் ஜெபிக்கவே முடியாது. நடக்குதா இல்லையா? உண்மைதானே இல்லையா? சோதிச்சு பாருங்க, தெரியும் வித்தியாசம். ஏன்? நம்ம வெளியரங்கமாக்கிட்டோம், பரத்துலேருந்து வர்ற ஒத்தாசை ஸ்டாப் ஆகி போச்சு. நீ தான் வெளியரங்கமாக்கிட்டல, அந்தரங்கமாக எதை வைக்கணும் நமக்கு தெரியலை. ஏன்னா சபை சொல்லி கொடுக்கல எதை அந்தரங்கமாக வைக்கணும். அப்போ ஜபங்கள், நம்முடைய ஜபங்கள் அந்தரங்கமாக இருக்கணும், நம்முடைய உபவாசம் அந்தரங்கமாக இருக்கணும், நம்முடைய செய்கிற தான தர்மம், நம்ம ஆண்டவருக்காக செய்கிற கொடுக்கிற காணிக்கை, இதெல்லாம் அந்தரங்கமாக இருக்கணும், இது வெளியரங்கமாக கூடாது. அப்போ அதனால தான் உன் தேசத்தில் ஒரு அசைவு இல்லை, ஒரு எழுப்புதல் வரல அப்படின்னார். இன்னும் பல காரியங்களை குறித்து பேசினார். அப்படி பேசும்போது ஆண்டவரை கர்த்தர் சொன்னால், நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், ஒரு அசைவை கொண்டு வர போகிறேன், திருச்சபைகளுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள, ஊழியக்காரருக்குள்ள ஒரு அசைவை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டு பேசினார். இப்போ நிறைய அதில் சில காரியங்கள் இருந்தது. ஆனாலும் இந்த நேரம் ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம், நீங்கள் அறியாத காரியம் இல்லை, நீங்கள் அறிந்த காரியத்தை குறித்து தான் அதில் ஒரு தெளிவுபடுத்த, ஆவியானவர் இடைப்பட்டபடி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சத்தியத்தை அறியாதவங்க கிடையாது, எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்கிறவங்க தான். ஆமாம், வேதம் சொல்லுது, நீங்கள் சத்தியத்தை அறியாதனால அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே நான் மறுபடியும் அதே தான் உங்கள்கிட்ட நினைச்சிறேன் பேசுகிறேன், நிருபத்தில் எழுதுகிறார். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒரு மாற்றம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது. ஆமாம், அதில் என்னன்னா, கர்த்தருடைய 7 கண்கள்ன்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை குறித்து சொல்லும்போது, பூமி எங்கு அனுப்பப்படுகிற கர்த்தருடைய 7 ஆவிகளாம்.
அப்போ இந்த நாட்களில் ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய 7 ஆவிகளையும் அவருடைய ஊழியக்காரங்க மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே பரிபூரணமாய் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? இது கடைசி காலம். இயேசுவே ஆண்டவர் நிரூபித்து காண்பிச்சாகணும். கர்த்தர் தான் தெய்வங்கிறத எல்லாருக்கும் வெளியரங்கமாக காண்பிச்சாகணும். அதுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாயி தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தாரோ, அப்படி இந்த நாட்களில் அவருடைய ஊழியக்காரங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய 7 ஆவிகளையும் பரிபூரணமாக கொடுத்து, அவர் எப்படி பூமியில் வந்தபோது இயேசு எப்படி செயல்பட்டாரோ அப்படியே நாம் செயல்படும்படிக்கு அவருடைய ஆவிய அளவில்லாமல் நமக்கு கொடுக்க போகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இந்த நாட்களில் நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. வெறுமன உதடுகளில் ஜெபிக்கிறது வேற, பரிசுத்த ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆவியானவராலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வரணும். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மையப்படட்டும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடகா பெருமூச்சோடு என்ன செய்கிறாரா? நமக்காக நமக்குள்ளே இறங்கி நம்முடைய நாவை பிடித்து அவர் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். நம்மளா பிளான் பண்ணி ஜெபிக்கிறது வேற, பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உடையவர்களாக இந்த நாட்களில் நீங்கள் நானும் மாறணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற ஒரு ஒரு வழி நடத்துதலுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வரணும். அப்போ தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரை கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து இடைப்பட்டார். என் ஆவி அளவிலாம் கொடுக்க போகிறேன். ஆனால் இன்னைக்கு நான் எதற்காக என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டேன், அதை கூட அந்த உணர்வு கூட இல்லாமல் இன்னைக்கு சபைகளும் போயிடுச்சு அப்படிங்கிறார். ஏன்னா உங்களை என்னை எதற்காக ஏற்படுத்தினார்? ஏசாயா 43:11 ஒருத்தர் வாசிங்க. சரி பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல். ஆமாம், எல்லாத்தையும் செய்கிறவர் அவர் தான். அப்படி தானே இல்லையா? எல்லாத்தையும் செய்கிறவர் அவர் தான். 18 சொல்கிறார், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை நினச்சி போகிறேன். சபைகளுக்குள்ள, ஊழியங்களில், ஊழியக்காரங்களுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு 21 பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. உங்களை என்னை எதற்காக ஏற்படுத்தினார்? உங்களை என்னை எதற்காக ரட்சித்தார்? அவருடைய துதியை சொல்லி வரணும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு கூட்டம், லூசிபர்னு ஒரு கூட்டம் பரலோகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை இரவு பகலாக ஓயாமல் துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தவனுக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம், இவங்கெல்லாம் நம்மளை துதிச்சா எப்படி இருக்கும், அந்த ஆண்டவரையே துதிக்கிறோமா உட்காந்து, இந்த ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டாம் பாருங்க. அவர் அங்கேருந்து கீழே தள்ளினார். அவன் நேர வந்து பூமியில் விழுந்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாக உண்டாக்குகிறவர், நன்றாக செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர். கீழே பூமியில் விழுந்த போது இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வறுமையுமா மாற்றிச்சான். ஆண்டவர் வந்து உடனே விட்டாரா? அங்கே ஆவியான அசைவாடினார். ஆழத்தில் இருள் இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. அங்கே அசைவாடின ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அது ஏதேன் தோட்டமாக மாறிடுச்சு. ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்ததை
ஏதேன் தோட்டமாக மாற்றினார். அப்போ சாத்தான் சிதைத்ததை கர்த்தர் என்ன செஞ்சார்? மறுபடியும் அதை புதிதாக்கினார் ஏதேன் தோட்டமாக. அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் எவ்வளவுதான் சிதைத்திருந்தாலும், எவ்வளவுதான் சாத்தான் சேதங்களை கொண்டு வந்திருந்தாலும், எவ்வளவுதான் நஷ்டங்களை கொண்டு வந்திருந்தாலும், உங்கள் குடும்பத்தையே உடைச்சிருந்தாலும், உங்கள் ஊழியத்தையே உடைச்சிருந்தாலும், நீங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ் எல்லாம் உடைச்சி ஒரு நஷ்டத்தை, இழப்புகளை உண்டாக்கி இருந்தாலும், ஆண்டவராய் கர்த்தர் மீண்டும் கட்ட வல்லவர். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் அவர் புதிதாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ மீண்டும் புதிதாக்குவார், மீண்டும் புதிதாக்குவார். அவர் சொன்னால் நான் மறுபடியும் என்ன செய்வேன்? நான் அதை வணைந்து கொள்வேன். ஏதேன் தோட்டமா உங்கள் வாழ்க்கையை மீண்டும் வணைந்து கொள்வார். பாருங்களேன், இந்த யோபுடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதத்தையும் உடையவனாக இருந்தான். சாத்தான் விட்டானா? சிதைச்சிட்டான். எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளில் அழிச்சிட்டான். எல்லா தொழில், ஆசீர்வாத, நன்மை எல்லாவற்றையும் ஒரே நாளில் கெடுத்து போட்டான். அவனுடைய ஆரோக்கியம் போச்சு, அவனுடைய அழகெல்லாம் போச்சு. மரணத்துக்கு ஏதுவான வியாதியை யோபுடைய சரீரத்தில் சாத்தான் கொண்டு வந்து சதைச்சிட்டான் யோபுவை. அவனுடைய பெயர், புகழ் எல்லாவற்றையும் சதைச்சிட்டான். யோபுடைய எல்லா நன்மைகளை சதைச்சிட்டான். இப்போ எந்த நேரத்தில் இவன் மறிப்பான்னு தெரியல. சொந்த பந்தம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, நண்பர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அவன் மனைவி கூட இன்னுமா அவனுடைய உத்தமத்தில் இன்னுமா கர்த்தரை துதிக்கிறீர் அப்படின்னா, ஏன்னா அவன் சொன்னான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு துதிக்கிறவன் தேவனை. அல்லேலூயா. நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக இருந்தால் இழந்து போன ஆரோக்கியம் மறுபடி திரும்பி வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் துதிக்கிறானே, இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ போராட்டம் வருது, சாத்தான் சிதைச்சிட்டான், ஆனால் இவன் துதிக்கிறானே, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இறுதி நாளில் அவர் வந்து நிற்கிறத அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி துதிச்சான். ஆண்டவர் இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் அவனுக்குள்ள 2 மடங்கு திரும்பி வர வச்சார். மறுபடியும் 10 குழந்தைகளை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. துதிக்கிறவர்களுக்கு எல்லாமே சாத்தியம். ஆமென். அல்லேலூயா. எதை இழந்தீங்களோ நீங்கள் துதிச்சீங்கன்னா ஆவியானவர் இறங்கிடுவார், அவர் சகலத்தையும் புதிதாக்கிடுவார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாருங்க, இந்த எசேக்கியேல் 37 பார்த்தீங்கன்னா உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே எசேக்கியேலை நிறுத்தி, எப்பா எசேக்கியேல், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். அவன் சொன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே அதை அறிவீர் அப்படின்னா. அவர் சொன்னார், என் ஆவியை இவர்களுக்குள் நான் பிரவேசிக்க பண்ணுவேன், இவர்கள் உயிரடைவாங்க. அல்லேலூயா. அப்போ உயிரடையணும்னா யார் வேணும்? ஆவியானவர் வேணும். ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த பூமியை மறுபடியும் அதை ஏதேன் தோட்டமாக மாற்றணும் யார் வேணாங்க? ஆவியானவர் வேணும். ஏன்னா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியேலை கொண்டு போய் உலர்ந்து போன எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கில் நிறுத்திட்டார். இப்போ அவர் சொல்றாரு, என் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உறங்குறார். இவன் சொல்றான், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் தம்முடைய ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவார், நீங்கள் உயிரடைவீங்கிறான். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது? அங்கே ஒரு இரைச்சல் உண்டானது, ஒரு அசைவு உண்டானது. ஒவ்வொரு எலும்பும்
தன் எலும்போடு சேர ஆரம்பிச்சிட்டு. இப்போ பாருங்க, நரம்பு இல்லை, நரம்பு உண்டாயிற்று. கண், காது, மூக்கு இல்லை, உண்டாயிற்று. இருதயம் இல்லை, உண்டாயிற்று. கிட்னி இல்லை, உண்டாயிற்று. நுரையீரல் இல்லை, உண்டாயிற்று. தசைகள் இல்லை, உண்டாயிடுச்சு. இப்போ தோல் இல்லை, தோல் உண்டாயிடுச்சு. செத்த பிரேதங்கள் மாதிரி கிடக்கிறாங்க. மறுபடியும் எசேக்கியேல் எனக்கு உரைக்கப்பட்டபடியே, கர்த்தர் சொன்னபடியே மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இப்போ ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் கால் ஊன்றி மகாபிரிய சேனையா நின்னாங்க. அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்களா, எங்கள் நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, அட 30 வருஷம் ஆயிட்டியா, இனி என்னத்தை நடக்க போகுது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, என் வாழ்க்கை அப்படியே தானே இருக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார், உண்மைதான். இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படிதானே இல்லையா? எனக்கு வாக்குத்தத்தமே ஆண்டவர் தரல சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனை அவர் அழைக்கும் போது, ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது முதல்ல நம் தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம். மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம்லாம் சொல்றாங்க தேவ ஜனங்கள், எங்கள் நம்பிக்கையே அற்று போச்சியா, எவ்வளோ ஜெபித்தோம், இன்னும் மாற்றம் வரலையே, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இந்த கடன்லேருந்து வெளியே வர முடியலையே, இந்த இக்கட்டு இன்னும் மாறலையே, எவ்வளோ போராடியாச்சு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சபைக்குள்ள வளர்ச்சி வரமாட்டேங்குத, எவ்வளோ பிரயாசப்பட தான் செய்கிறோம், எவ்வளோ முயற்சி எடுக்க தான் செய்கிறோம், ஆனாலும் வளர்ச்சி வரலையே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் என்னலாம் நினைக்கலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி சொன்னாங்களாம், எங்கள் நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகள் என் ஜனம்தான், என் ஊழியக்காரங்க தான், என் சபைகள் தான். ஆனால் அவருடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது உயிரடைகிறாங்க. ஆமென். நரம்பு இல்லை, நரம்பு உருவாச்சுது. ஒவ்வொரு அவையும் இல்லை, உருவாச்சுது. இல்லாத நரம்பை உருவாக்க முடியுமானால் பாதிக்கப்பட்டவங்க நரம்பு புதிதாக்க அவரால் முடியாதா? இல்லாத கண்ணை உருவாக்க முடியும்னா கெட்டு போன கண்களை, பார்வை சரிவர தெரியாத கண்ணை புதுசாக்க முடியாது அவரால்? முடியும். சுகர் வந்துருச்சா, ப்ரெஷர் வந்துருச்சா, தைராய்டு பிரச்சனை இருக்குதா, ஏன் அவரால் புதிதாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு எடுத்துட்டாங்களா, ஏன் மறுபடியும் அவர் உள்ள புதுசாக கொண்டு வர முடியும். ஆமென். இனி உள்ள நாட்கள் அது நடக்கும், பார்ப்பீங்க. ஆமென். உங்கள் ஜபத்திலேயே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் ஜபத்தினால் அதெல்லாம் சாத்தியம்னு பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் தம்முடைய 7 ஆவிகளையும் அவருடைய பிள்ளைகள் மேலே அமர வைக்க போகிறார். அல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஆவியானுடைய அபிஷேகம், ஒரு ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு அநேக தேவ பிள்ளைகள் மேலே, தேவ ஊழியர்கள் மேலே, சபைகள் மேலே இறங்கி வரப்போகுது. அப்படி இறங்கி வரும்போது ஆவியானவர் பலமான கிரியை நடப்பிப்பார். இல்லாததை இருக்கிறதா கொண்டு வருவார், கெட்டு போனதை புதிதாக்குவார். ஆமென், அல்லேலூயா. சாத்தான் எதை சிதைத்திருந்தாலும் மறுபடியும் அவர் புதிதாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் ஆனான வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போகாது. அவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நிச்சயமாக அவைகள் அப்படியே உங்களிடத்தில் நிறைவேறும், அவைகள் அப்படியே உங்களிடத்தில் வந்து பலிக்கும். ஆமென். இனி பார்ப்பீங்க, இனி பார்ப்பீங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறதை பார்ப்பீங்க, அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறதை பார்ப்பீங்க. ஆமென். அவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறதை பார்ப்பீங்க. சாத்தான் எத்தனை தான் சிதைத்தாலும் உடைத்தாலும் அவர் மறுபடியும் புதிதாக்குவார், அவர் மீண்டும் கட்டுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தான் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கு என்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி
வருவாங்க. அப்போ ஒரு கூட்டம் மேலேருந்து கீழே விழுந்துச்சு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் பார்த்தாங்க. துதிக்கிற ஒரு கூட்டம் கீழே விழுந்துருச்சு, விழுந்து போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல மறுபடி துதிக்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வைக்கணும். அவர் பார்த்தாரு, நான் தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாக நான் மனிதனை உண்டாக்குவோம். தேவதூதனை நவரத்தனங்களை கொண்டு உருவாக்கினார், மனிதனையோ பூமியின் மண்ணினால் அவர் என்ன செய்தாரா உண்டாக்கி தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாய் படைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்தார் அவர்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் பேசுகிறாங்க. ஆதியாகமத்தில் பார்த்தா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் நமது ரூபத்தின்படி நமது சாயல்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற 3 தன்மையில் செயல்படுறார். மனிதனை உண்டாக்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் 3 காரியத்தை 3 தன்மையை அவனுக்குள்ளே வச்சு உண்டாக்குனார். அல்லேலூயா. உண்டாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். அல்லேலூயா. அவரை போலவே அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு நிறைய கையெல்லாம் இல்லை, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவர் இருக்கிறார். ஆமென். அவருக்கு நிறைய கால்லாம் இல்லை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படி தான் நம்ம தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு அப்போ அவருடைய ரூபம், அவருடைய சாயலை கொடுத்து தேவதூதனை காட்டிலும் சற்று சிறியவனாய் மனிதனை அவர் படைத்தார். ஆமென். எதற்காக? அவரை துதிப்பதற்காக. எதற்காக? அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஃபாதர் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே, மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. அப்போ தேவதூதனை விட சற்று சிறியவனா ஆண்டவர் மனிதனை படைத்தாலும் அவருடைய மகனாக மகளாக அன்றி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி யோவான் 1:12 அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அதிகாரம் உங்க மேல, என் மேல. ஆமென். அப்போ தேவதூதனுக்கு அப்படி அல்ல, அவன் வேலைக்காரன் தான். ஆனால் நாம் அப்படி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம ஏற்படுத்தினது எதுக்காக? அவரை துதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு தான் ஏற்படுத்து. ஆனால் துதிக்கிறோமா? ஆராதனைங்கிறோம், துதி ஆராதனை அப்படின்னு வச்சுருப்பாங்க. பாடுவோமா? மறுபடியும் எழுந்து நில்லுங்க, மறுபடியும் ஆராதிப்போமா? மறுபடியும் பாட்டு. அப்போ இன்னைக்கு துதிகள் இல்லை. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். அன்னைக்கு ஆதி திருச்சபையில் இரவு பகல் உட்காந்து ஆண்டவரை துதி துதி துதின்னு துதிச்சாங்க. துதிச்சு பின்பு புகழ்ந்து பாடினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த துதிய சபைகளை விட்டு எடுத்துட்டான் சாத்தான் தந்திரமா. இன்னைக்கு சபைகள் மறுபடியும் ஒரு பாரம்பரியத்துக்குள்ள தான் இருக்குது. ஆவியானவரால் நடத்தப்படுது. அவர் தான் சொல்றாரு, இதோ வாசல் படி தட்டுறேன்ப்பா, நான் வெளியே நிற்கிறேன். 7 சபைக்கு எழுதும் போது ஒரு சபையை பார்த்து சொல்ற, நான் வெளியே நிற்கிறேன்ப்பா, நான் தட்டுறேன், நீ திறந்து இடம் கொடுத்த உள்ள வர்றேன். அப்போ இன்னைக்கு உள்ள விடுறது இல்லை, அவரை வெளியே நிறுத்திடுறோம். அவரை நம்ம விரும்புகிறபடி பாடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு துதிகள் குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு துதிகளே இல்லை. பார்க்க போனா தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறாங்களா அப்படின்னா துதிகள் இல்லை. பாடுகிறோம், யாரோ எழுதின பாட்டை பாடுறோம். நாம் துதிக்கிறோமா அப்படின்னா துதிகள் இன்னைக்கு இல்லை. எங்கேயோ ஒன்ற இடத்துல துதிக்கிறாங்க. துதிக்கிற ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு கிடையாது, இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையாக பார்த்தா துதி இல்லை. இன்னைக்கு சபையில் இன்னைக்கு அவசர காலம், அவசர காலம். ஒரு 3 பாட்டு 2 பாட்டு எழும்புமா, ஆராதிப்போம், மறுபடியும் பாட்டு. அதுலேயும் சிலர் இந்த பாட்டு முடிஞ்ச வரை தான் வந்து உள்ளே வருவோம். அந்த பாடெல்லாம் முடிஞ்ச வரை தான் அநேகர் உள்ளுக்கே வர்றோம். அதை முதல்ல வரணும்னு கிடையாது. வேதம் சொல்லுது, அவருடைய வாசல்களில் துதியோடு, அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கணுமா. அப்போ உள்ளே வரும்போது என்ன செய்யணும்? எசப்பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு என்ன செய்யணும்? உள்ளே வரணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிலாம் நம்ம செய்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை இன்னைக்கு. ஆமாம், இல்லாத நினச்சி அழுவோம், இல்லாத நினச்சி புலம்புவோம், இல்லாத நினச்சி முறுமுறுப்போம். ரட்சித்தார துதிக்க தெரியல. அவருடைய பிள்ளைங்கிற பாக்கியத்தை சாய்க்கத்தை இருந்தார துதிக்க தெரியல. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இந்த ஜனத்தை எதற்காக ஏற்படுத்தினார்? உங்களை என்னையும் அவரை துதிக்க, அவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஏன் துதிக்கணும்? அவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ஏன் துதிக்கணும்? அவர் துதிச்சா மத்தியில் அவர் வந்துருவாரையா. நம்ம துதிச்சா அவர் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்ப காலங்கள் அதிகமாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்கள தான் போய் பார்க்கறதுக்கு போவேன். அவர் சின்ன வயசு ஏன் பாட்டெல்லாம் இருக்கிற துதி, அவரை துதி. நீ துதிச்சா அப்பாவுக்கு ஒரு ஷேர் போட்ட மாதிரி என் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சா வந்து உட்காந்துருவார் ஒரு நடுவில். அவர் வந்துட்டார்னா உன் பிரச்சனையை அவர் பார்த்துக்கிடுவார், உன் தேவையை அவர் பார்த்துக்கிடுவார். வியாதியா பலவீனமா அவர் வந்துட்டா அவர் பொறுப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ துதி அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு துதிக்கிறதுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தார். சொல்லுவார், ஒரு நாளில் காலையில் எழும்புனா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று நாள் முழுது சொல்லி துதிப்பாராம். ஒரு நாள் எழும்புனா சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி துதிப்பாராம். ஒரு நாளில் காலை எழும்புனா இயேசுக்கு ரத்தம் செய்யும், இயேசுக்கு ரத்தம் செய்யும், இயேசுக்கு ரத்தம் செய்யும். அது நைட்டு தூங்குற வரைக்கும் சொல்லி நினைச்சுவாரா, இடைவிடாமல் துதிப்பாராம். அல்லேலூயா. அப்போ நான் அப்படி தான் துதிக்க கற்றுக்கொண்டேன். துதிக்க அப்படி தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. துதிச்சா அவர் வந்துருவாருங்க. இது அறிந்த பவுல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அநேக அடி அடித்து சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. ஆனால் நடுராத்திரியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ண நாங்கள் முதல்ல
பேதுரு சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் எல்லாவற்றையும் தேவனுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி முறைக்கிறானா, ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்துட்டு ஆலயத்தில், ஏசப்பா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இன்னைக்கு ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனாப்பா, தெரியப்படுத்திடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என்ன காரியமானாலும், ஆண்டவரே என்னன்னு தெரிலப்பா, 2 நாளாக கொஞ்சம் தலை ஒரு பக்கம் வலிச்சிட்டே இருக்கு, வந்து என்ன செய்யணும், ஏசப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போது எந்த காரியமான, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு நெருக்கம், தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இப்போ என்னால் சமாளிக்க முடியலப்பா, போய் என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு வியாதி வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரியலப்பா, அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போ, அங்கே ஆப்ரேஷன் பண்ணு, இங்கே ஆப்ரேஷன் பண்ணு. இல்லாண்டவரே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், என்ன செய்யணும், இப்படி ஒரு காரியம் தெரியப்படுத்துங்க. அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து வழி நடத்தினா அப்படி செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். ஆமென், சுகமாகிடுவீங்க. நீங்களாக ஒரு பிளான் பண்ணி ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா அன்றைக்கி உடன் ஊழியக்காரங்களை கூப்பிடு. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியெல்லாம் தான் நடக்கு. கடைசியில் பார்த்தா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க இவங்க எனக்காக கேட்குற, ஒன்றும் செய்யலையே இவங்க. என்ன செய்கிறோம், உட்காந்து ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு பதிலாக உட்காடுறோம். உடன் ஊழியர்களாக கூடுறோம், குடும்பமாக கூடுறோம். கடன் இப்படி தலைக்கு மேலே போய்ட்டு என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் சரியில்லாமல் போய்ட்டுருக்கு, என்ன பண்ணலாம், உட்காந்து ஆலோசனை பண்ணுறோம். மனுஷனுடைய ஆலோசனைகள், நான் ஆரம்பத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு, முடிவோ மரணம், நஷ்டம், இழப்பு, கஷ்டம், இக்கட்டு, துன்பம். தேவனுக்கு தெரியப்படுத்தி பாருங்க. நம்ம தெரியப்படுத்தவே மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் தெரியப்படுத்திட்டா, ஆண்டவரே இவ இப்படி ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டா, தெரியப்படுத்தி பாருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். தெரியப்படுத்துகிற வரைக்கும் தான் அது உங்கள் பிரச்சனை. எப்போ நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்களோ இப்போ உங்கள் பிரச்சனை இல்லை, இப்போ அது அவருடைய காரியம், அவர் பார்த்துக்கிடுவார். உன்னை தொடுகிற அவருடைய தெரியப்படுத்தினாதான். உனக்கு உரதமாக ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓட வைப்பார், தெரியப்படுத்தினா. நம்ம தான் தெரியப்படுத்துறது இல்லை, எதையும் நம்மளே போட்டு முட்டி மோதி அப்படி சமாளிச்சிடலாம், இப்படி சமாளிச்சிடலாம், அப்படி சரி பண்ணலாம், இப்படி சரி பண்ணிடலாம். கடைசியில் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன். அப்படி தானே நம்மளே என்ன செய்கிறோம், இதை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு பார்க்குறோம், முடியாது. அவர் தான் சரிப்படுத்த முடியும். உலர்ந்து போன எலும்பாக இருந்தாலும் மறுபடியும் கட்ட அவரால் தான் முடியும். ஆமென். ஏன்னா அவர் தானே சிருஷ்டித்தவர், அவர் தானே உண்டாக்குனவர். ஆமென், அல்லேலூயா. அப்போது நம்முடைய காரியங்களை போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்திடணும். ஆண்டவரே பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அவர் தெரியப்படுத்திட்டா அவர் பார்த்து பொறுப்படுத்துவார். நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கன்னா அவர் பொறுப்படுத்துவார், அவர் தூதனை அனுப்புவார். நம்ம ஒன்றையும் தெரியப்படுத்துறதில்ல. போகிற வழியில் எவனோ வந்து இடிச்சானா, விபத்து ஆயிடுச்சா, ஏன் தெரியப்படுத்தி பாருங்க, ஒரு சின்ன சேதம் கூட வராது. ஆமென். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் தெரியப்படுத்தி பாருங்களேன், எப்படி மாற்றம் வருது பாருங்கள், வாழ்க்கையில் எப்படி ஜெயம் வருது, எப்படி விடுதலை வருது, எப்படி அற்புதம் நடக்குது பாருங்கள். நம்ம தெரியப்படுத்துறதில்ல. அப்போ பவுல் சீலாவும் நேர சிறைச்சாலை ஒன்று போட்டவனு உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு முறுமுறுத்திட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கல. முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க, ஆண்டவரே சுவிசேஷம் அறிவித்தோம், இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, அதுக்கு எங்களை அடி அடி அடித்து உள்ளே கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தெரியப்படுத்தியாச்சுல, இனி துதிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போனால் 10 நிமிஷம் தெரியப்படுத்துங்க. உங்கள் விண்ணப்பத்தை வைங்க, வச்சுட்டு 50 நிமிஷம் துதிச்சு பாருங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அப்புறம் பாருங்க, அற்புதம் நடந்திருக்கும். ஆமென். அந்த காரியத்தில் அற்புதம் நடந்திருக்கும், அந்த காரியத்தில் அதிசயம் நடந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ துதிக்கணும். பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணினாங்க, தெரியப்படுத்தினாங்க, இப்போ துதிக்கிறாங்க, அப்புறம் புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிறைச்சாலை அசைபாரம் அசைஞ்சிட்டு, ஏன்னா அவர் வந்துட்டார், துதிச்சதுனால அவர் வந்துட்டார். அல்லேலூயா. அவர் வந்ததுனால அங்கே ஒரு குலுங்குது, பூமி அசையுது.
துதிச்சது 2 பேர், ஆனால் எல்லாருடைய கட்டும் கலந்து போச்சான். அல்லேலூயா. எல்லா கதவுகளும் பூட்டி இருந்தால் அடைச்சிருந்த எல்லா கதவும் திறந்துட்டான். அதோடு நின்றுச்சா? சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டு இரவோடு இரவா குடும்பமாக மூழ்கி ஞான ஸ்நானமாக எடுத்துக்கொண்டான். நடந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. உங்கள் பலத்தில், என் பலத்தில், உங்கள் முயற்சியில், என் முயற்சியில் இந்த உலகத்தில் ஒன்றத்தையும் செய்ய முடியாது. ஆனால் துதிச்சா அவர் வந்துடுவார். அவர் வந்துட்டா அவர் நடத்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவையா? அன்றைக்கி அப்போஸ்தலர் துதிச்சாங்க. நிலங்களையும் வீடுகளையும் நிறைய வச்சுருக்கிறானா, ஒரு 10 வீடை வாடகை விட்டுருக்கானா, இத்தனை வீடு உனக்கு வாடகை விட்டுருக்கால, 2 வீடை விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வை. சும்மா அந்த தரிசு நிலம், அந்த காடு, அந்த பூமி சும்மா தான் நடக்கு, விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வை. அவங்க துதிச்சாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, கோலியாத்துன்னு ஒரு பெரிய பிரச்சனை எழும்பிச்சு. சவுல்ங்கிற ராஜாவால் ஒன்றும் பண்ண முடியல. அபிஷேகம் பெற்றவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். நடுங்கிட்டு உட்காந்துருக்கான் 40 நாள். ஒரு பெரிய பிரச்சனை. காலையில் சாயங்காலம் அப்படியே பயமுறுத்துது, பயங்கர சத்தம் விடுது விரோதமா. ஆனால் துதிக்கிற ஒரு தாவீது வந்தான் பாருங்க. இமை பொழுதில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, அவ்வளோ பெரிய மலையை சாச்சிட்டான் கீழே. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு ஒரு விஷயம் சிங்கம் போல பிரச்சனை வந்தானே, ஒரு விஷயம் கரடி போல பிரச்சனை வந்தானே, ஒரு பக்கம் கோலியாத்து மாதிரி பெரிய பிரச்சனை எழும்புனா என்ன, துதிக்கிறவனுக்கு அதை மேற்கொள்கிறது சாத்தியம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை துதிச்சு பாருங்க, அவர் வந்துருவாருங்க. துதியுங்க, அவர் செய்த நன்மையெல்லாம் எண்ணி துதியுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்க, அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை சொல்லி சொல்லி துதியுங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி துதிச்சு பாருங்க. ஏன்னா அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. துதிச்சு பாருங்க. துதிச்சாங்க. 7 நாள் எரிகோ சுற்றி வந்து 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்து துதிச்சாங்க. அவ்வளோ பெரிய எரிகோ தகர்ந்து விழுந்துச்சு. விழுந்துச்சா இல்லையா? விழுந்துச்சு, விழுந்துச்சு. யோசபாத்து ராஜா என்ன பண்ணுறான், பெரிய யுத்தம் வருது, துதிக்கிறவங்கள முன்னாடி நிறுத்தினா, எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு விழுந்தான். நடந்துச்சா நடக்கலையா? துதிச்சு பாருங்களேன். உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புறான், ஒருத்தி எழும்புறா. உங்கள் வேலை ஸ்தலத்தில் அதிகாரி உங்களை டார்ச்சர் பண்ணுறான், வந்து 1 மணி நேரம் ஆண்டவரே இப்படி பண்ணுறான் தெரியப்படுத்திட்டு துதிச்சு பாருங்க. அந்த ஸ்தானத்தில் உங்களை அநேகத்தின் அதிகாரியை உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென், அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக பிரச்சனை வந்துச்சு. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்த துதித்த தானியேலுக்கு முன்பாக சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அந்த அரசாங்கமே ஒன்றும் செய்ய முடியல, அந்த அதிகாரிகளே ஒன்றும் செய்ய முடியல. துதிக்கிற இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை ஆண்டு சொன்ன மிகவும் பிரியமானவன்பா, நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பதில் கொடுத்து அனுப்பிட்டேன்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கெபிக்குள்ள எவன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணான் அவனை தூக்கி போட்டு அவ்வளோ வரையும் அது சாப்பிட்டுருச்சு. அல்லேலூயா. துதிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல துதிக்க சொல்லு என் ஜனத்தை, என் பிள்ளைகளை துதிக்க சொல்லு. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த டிபிஎம் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்குறேன். அங்கே இருக்கிறது ஒரு 10 பேர் கஷ்டப்பட்ட ஜனம் தான் உள்ளே வந்திருக்கோம். உட்காந்து தோத்துறோம் 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 தோத்துறோன்ட்டு அந்த பாஸ்டர் பார்ப்பார். செங்கல்பட்டில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இதை இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, இந்த இடம் சபை நடந்தால் எப்படி இருக்கும்? வந்து விசுவாசிகள்கிட்ட சொல்லுவார். அந்த 10 பேர்கிட்ட வந்து உட்காந்து சபையில் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தோத்துறோம் தோத்துறோம். ஆண்டவரே இந்த ஒரு இடம் இருக்குப்பா, ஒரு 500 கோடி ரூபா தான் சொல்கிறான்ப்பா, தோத்துறப்பா தோத்துறப்பா தோத்துறப்பா, சபை அங்கே போனப்பா தோத்துறப்பா தோத்துறப்பான்னு நினைவாங்க. துதிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பார்த்தா பாஸ்டர் சொல்லுவார், இந்த 500 கோடி ரூபா கொடுத்து இதை விலைக்கு கர்த்தர் கொடுத்துட்டார்ல அப்படிம்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே பில்டிங்கை கட்டிட்டு தான் அங்கே போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன செட்டை போட்டு ஆராதனை அங்கே கொண்டு போயிடுவாங்க. அங்கே உட்காந்து சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க பாருங்க. வீட்டில் சும்மா இருக்கிறவங்களாம் வந்து சபையில் உட்காந்து சோத்திரம் பண்ணுங்க, சபை கட்டப்படணும். ஒரு 2 வருஷம் கழித்து அந்த வழியாக போனீங்கன்னா
அங்கே பிரம்மாண்டமான பில்டிங்காக இருக்கும். அந்த 10 பேர் 20 பேர் இருந்து 2000 பேர் உள்ள விசுவாசி உள்ள சபையாக மாறி இருக்கும். அல்லேலூயா. நான் நிறைய பார்க்குறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய வடக்க சிட்டிக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. அண்ணா நகர்லேயே பிரம்மாண்டமான பெரிய இடத்த முடிச்சிடுறாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? அவங்க துதிச்சு துதிச்சு சுதந்திரிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த அந்த சிஸ்டர்ஸும் அந்த ஃபாஸ்டரும் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தலைவராக இருந்தவங்க சொல்லி கொடுத்த இன்னைக்கு வரைக்கும் உட்காந்து ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு விசுவாசிகள் ஆடி அசைஞ்சு என்ன செய்யும், அது 1 மணி நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து ஒன்று உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அவங்க உட்காந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக போயிடுது. அது எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல டிபிஎம் சர்ச் நடக்கிற பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாளுக்கு இருந்திருக்கும், பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். அவர் அசால்ட்டாக சொல்லுவார், அட நம்ம துதிச்சா போதும் பிரதர், கர்த்தர் வந்துடுவார், அவர் வந்துட்டு அவர் பார்த்துக்கிட போகிறாரு, அது எத்தனை கோடி சொன்னால் நமக்கு என்ன. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு பெருசாக தெரியுது, ஏப்பா என்ன செய்யுது பெருசாக. நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 சென்ட்டில் சர்ச்சைக்கு இடம் கிடைக்குமா பாரு. ஆக சைக்கிளை கூட விட முடியாது, வர்றவங்க செருப்பு கூட கலத்தி போடுறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா நம்ம துதிக்கிறது இல்லை. துதிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க, அவர் வந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. பாடணும், பாடக்கூடாது இல்லை, நல்லா துதிங்க. துதிச்சாதான் உணர்ந்து சொல்லுவீங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஏன் துதிக்கணும்? ஏன் துதிக்கணும்? சங்கீதம் 103 1-2 தாவீது சொல்றாரு, கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சொல்றார். நம்ம எதுக்கு சொல்றோம்? அப்படா மணி 9 ஆயிட்டு, எப்படா முடியும், என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி எப்போ சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஓடிடலாமே, எப்படா குடும்ப ஜெபத்தில் தூக்கமாக வருதே, கொட்டாவியே வருதே, எப்படா என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் டமால் போய் படுத்துடலாமே. நம்ம அப்படி இருக்கிறோம். அதுக்கு இல்லை, தாவீது சொன்னது அதுக்காக இல்லை. சங்கீதம் 103 3 வாசிங்க, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார்ல. அல்லேலூயா. முதல்ல உங்க அக்கிரமத்தை மன்னித்தார், உங்க பாவத்தை மன்னித்தார். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா சொந்தக்காரியா உங்களே நீ மாற்றினார். வெளியேற பெற்ற பெரிதான ரட்சிப்பு. ஆமென். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா என்ன பிரயோஜனம்? மனுஷனா பிறந்தது வேஸ்ட்டு. மனுஷனா பிறக்காம இருந்தால் நல்லது, அப்படி தானே? அப்போ உன் அக்கிரமத்தை மன்னித்தார, உன் பாவத்தை மன்னித்தார, உன் மீறுதலை மன்னிச்சார்ல. இன்னைக்கு அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, அவருடைய ரத்தத்தினால் கழுவினார்ல, அதுக்காக துதிக்கணுமா? ஆமென் ஆமென். அடுத்து பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, உன் நோய்கள் எல்லாம். எத்தனை தலைவலி காய்ச்சல், எத்தனை பிரச்சனை வந்தது, எத்தனை முறை வியாதி வந்து, ஏன் கொரோனா வந்துச்சு தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை குணமாக்குனார்ல. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நோய்களெல்லாம் குணமாக்குனார். எத்தனையோ பேருக்கு தலைவலிங்கிறான் செத்து போயிருந்தான், சளி தான் பிடிச்சதுங்க செத்து போயிருந்தான், ஒரு சின்ன காய்ச்சல் தான் வந்துச்சுங்கிறான் செத்து போயிருந்தான். அப்படிலாம் நடக்குது இந்த உலகத்தில். ஆனால் இன்னைக்கு நமக்கு எத்தனையோ வியாதி பலவீனம் வந்தாலும் குணமாக்குனார்ல. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குனார. என் ஆத்துமாவை நீ கர்த்தரை துதி, சும்மா இருக்காத, ஸ்தோத்திரம் பண்ணு, சும்மா இருக்காத. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கு, உன் பிராணன் அழிவுக்கு விலக்கி நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால்
ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனையில் இருந்தோம், சொருப ஆராதனையில் இருந்தோம், ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம். ஆனால் அந்த நரகத்துக்கு பாத்திரவானாக இருந்த நம்மளை அந்த அழிவுக்கு விலைக்கு மீட்டு இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நித்திய ஜீவனை கொடுத்தார்ல, அதுக்காக துதிக்கணும். அல்லேலூயா. உன் பிராணன் அழிவுக்கு விலைக்கு, அந்த பாதாளத்துக்கு, அந்த நரகத்துக்கு விலைக்கு மீட்டார்ல, அதுக்காக துதி. ஆமென், ஆமென். அடுத்து எதுக்காக துதிக்கணும்? உன்னை கிருபையினால் இரக்கத்தில் முடிசூட்டினார். அதனால தான் நல்லா படிச்சிருக்கிற, அதனால தான் நல்ல வேலையில் இருக்கிற, அதனால தான் உனக்கு நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, அதனால தான் நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, நல்ல மனைவி, நல்ல புருஷன். அல்லேலூயா. எத்தனை பேர் குடிசையில் இருக்கான், பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு நல்ல வீட்டில் இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை நீ முடிசூட்டினால கிடைச்ச நன்மை, ஆசீர்வாதம். ஆமென். அதுக்காக துதிக்கணுமா? ஆமென், அல்லேலூயா. அடுத்து கழுகுக்கு சமானம் உன் வயது திரும்ப. ஆமாம், பாருங்க, சிலர் குழந்தையிலே இறந்துடுது, 3 மாதத்துலே தாயின் கருவில் இருக்கும்போதே அழிஞ்சு போயிடுது, 6 மாதத்தில் போயிடுது, 8 மாதத்தில் இறந்துருது, பிறந்து 1 நாளில் இறந்துருது, பிறந்து 1 வாரத்தில், சின்ன வயசுல. அப்படிதானே இல்லையா? எத்தனை காரியங்களை பார்க்குறோம் இந்த பூமியில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் கழுகுக்கு சமானமாக உன் ஆயுசு நாட்களை கூட்டி பிள்ளைகளுடைய வாழ்வை காணுங்கிற ஒரு பாக்கியத்தை உங்கள் மேலே என் மேலே வச்சாரே, அதுக்காக துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கினார்ல, அதுக்காக. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பட்டணத்தில் தூசணமான வார்த்தை, கெட்ட வார்த்தையை பேசுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்ல வார்த்தையை பேச ஆண்டவரை துதிக்கிற பாக்கியம் தந்திருக்கிறார், நல்ல ஆகாரத்தை தர்றார். ஆமென். நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார், அதுக்காக அவரை துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் அவரை அப்போ நான் துதிக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தினார், அதனால் துதிக்கணும். துதிச்சா மத்தியில் வந்து வாசம் பண்ணுறார், அதுக்காக துதிக்கணும். நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறவர், அதனால் துதிக்கணும். ஏன் துதிக்கணும்? அவர் அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணன் அழிவுக்கு விலைக்கு மீட்டார், கிருபையினால் இரக்கத்தினால் நம்மை முடிசூட்டினார். கழுகுக்கு சமானம் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிருக்குது, நன்மையினால் வாயை திருப்தியாக்குற, அதுக்காகலாம் அவரை துதிக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கணும், நம்ம துதிக்கணும். விக்லிப்னு ஒரு டேவிட்னு ஒரு மனுஷன் இந்த அரக்கோணம் பக்கம் இருந்து ட்ரெயினில் வந்திருக்கிறார், இந்த லோக்கல் ட்ரெயினில் சென்னைக்கு வந்திருக்கு. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி அரக்கோணத்துலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வர்றதும் போகிறதும், வேலைக்கு வந்துட்டு போகிறத பார்த்தார். இந்த மக்கள்லாம் சும்மாவே மும்மனா மூஞ்சி மாதிரி இருக்காங்களே, வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த பார்த்தார். 1000 ஸ்தோத்திர பலிகள்னு ஒரு புக்கு எழுதினார். எழுதி அநேகருக்கு அதை என்ன செய்தார், ட்ரெயினில் போகும்போதெல்லாம் சும்மா போகிறீங்களே, வெட்டி கதை பேசிட்டு போகிறீங்களே, வீணா உலகத்தை நாட்டு நடப்பை பேசிட்டு போகிறீங்களே, நாங்கள் துதிங்க ஆண்டவரை, அற்புதம் நடக்கும், ஆண்டவர் துதிங்க, ஆண்டவர் துதிங்க, ஒரு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு போங்க. அப்படி சொன்னதுனால ஆயிரக்கணக்கானுடைய வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அதனால தான் இன்னைக்கு ப்ளஸ்ஸிங் டிவியில் கூட 1000 ஸ்தோத்திர பலின்னு சொல்கிறாங்க. மக்கள் கேட்டாங்களோ, எத்தனையோ டிவியில் அது சொல்லிட்டு கிடக்குது, எத்தனை வீட்டில் அது துணிக்குது. அல்லேலூயா. அதனாலேயே ஒரு ஆசீர்வாதம் அங்கே உண்டாயிட்டாங்க, குறைவே இல்லை. அப்போ துதிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்களேன், 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதுன்னு அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. மேகம் இறங்கிட்டு, மகிமை இறங்கிட்டு, அவர் வந்துட்டார்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது நினச்சாங்களா, துதிச்சாங்களாம். 2 நாளாகமம் 7:3 வாசித்தீங்கன்னா அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையில் முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று பொழுதுன்னு சொல்லி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி பாருங்களேன், பெரிய பெரிய காரியம் நடக்கும், மகிமை இறங்கிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் துதிச்சு பாருங்க, கிருபை பிறகு பலத்த அற்புதங்கள் அதிசயம் நடக்கும். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்று பொழுது காலை நைட் வரைக்கும் சொல்லிகிட்டே இருங்க. எத்தனை கோடி கடன் இருந்தாலும் இமை பொழுதில் வெளியே கொண்டு வந்துடுவார். ஆமென். எவ்வளோ பயங்கரமான மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் அடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும் வியாதியே இல்லைன்னு. ஆமென், அல்லேலூயா. துதிக்க 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 சபையில் ஆத்துமாக்கள் பெருகும், பெரிய அறுவடை வரும். துதிக்க துதிக்க அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பிறகு எரேமியா 33:11 வாசிப்போனா, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் பாருங்க. இன்னைக்கு எல்லா சபையிலையும் எல்லா கூடுகையிலையும் களிப்பின் சத்தம் இருக்குது, மகிழ்ச்சியின் சத்தம் இருக்குது. இன்றைக்கி எந்த ஃபங்க்ஷன்னாலும் உடனே எல்லாம் போடு, பிரியாணியை போடு, சாப்பாடை போடு, அப்படி தானே கொண்டாட்டம். இன்னைக்கு வாலிபர் கொண்டாட்டங்கிறாங்க, என்னென்னமோ கொண்டாட்டங்கிறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கிறாங்க. சரி, நல்லது தான். ஆனால் இங்கே களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் எல்லா இடத்துலையும் அது இருக்குது. ஆனால் அடுத்து பாருங்க, மணவாளனின் சத்தம். ஆமே, இன்னைக்கு நிறைய கூடுகையில் மணவாளனுடைய சத்தம் இல்லை. நிறைய கூடுகையில் என்ன சத்தம் இல்லை? யாருடைய சத்தம் இல்லை? மணவாளனுடைய சத்தம் இல்லை இன்னைக்கு. அதனால் வழி நடத்துதல் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு குடும்பத்தில், நிறைய குடும்பத்தில் மணவாளனுடைய சத்தம் இல்லை, நிறைய குடும்ப ஜபத்தில் மணவாளனுடைய சத்தம் இல்லை, நிறைய சபை கூடி வர்றதில் மணவாளனுடைய சத்தம் இல்லை. ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்து சபைகள் அப்படின்னா கூடி வருவாங்க, துதிப்பாங்க 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 துதிப்பாங்க, ரொம்ப நேரத்துக்கு ஒரு மணி நேரமாவது துதிப்பாங்க. அப்புறம் பாட்டு ஆராதனைன்னு போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அதில் ஒரு 2 பேர் எழுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், ஒருத்தர் இப்படி இருக்கீங்க, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு, மணவாளன் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் இப்படி ஒரு காரியத்தை கலங்கிட்டு இருக்கு, கலங்காத, உன் பிள்ளையோட காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன், உன் மகளுடைய திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த பாஸ்டருக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும், ஏன் கலங்குற சபையை குறித்து, நான் இப்படி சபையை பெருக பண்ணுவேன், இப்படி நடத்துவேன். மணவாளனுடைய சத்தம், வார்த்தை வரும், வழி நடத்தல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆண்டவர் சொன்னது என்ன? மணவாளனுடைய சத்தம் இல்லை. என்ன இருக்குது? களிப்பின் சத்தம் இருக்குது, மகிழ்ச்சியின் சத்தம் இருக்குது, ஆனால் மணவாளனுடைய சத்தம், மணவாட்டியின் சத்தம் இருக்குது எல்லா சபையிலையும். நிறைய இடங்களை பாருங்களேன், ஆட்டம் பாட்டம் கலர் கலராக என்னென்னமோ பண்ணுறாங்க, டிசைன் டிசைனாக. ஒரு கூட்டம் உட்கார்ந்து துதிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு இருக்குது, இன்னொரு கூட்டம் பயங்கர பிரம்மாண்டமான அலங்காரம் எப்படி எப்படியோ துதிக்குது. அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு தேசத்தில், ஒரு கூட்டத்துக்கு இன்னைக்கு தேசத்தில் மரத்தடியில் ஆராதிக்கிற ஒரு கூட்டம், அப்படிலாம் இருக்குது. அப்போ எல்லா சத்தமும் இருக்குது, ஆனால் மணவாளனின் சத்தம் இல்லை. அன்னைக்கு அந்தியோக்கிய சபையில் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மணவாளனுடைய சத்தம், நான் அழைத்த ஊழியத்துக்காக இந்த பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். இவங்களே திட்டம் பண்ணல, அந்த ஊரில் ஒரு சபை ஆரம்பிச்சிடலாமா, இந்த தெருவில் ஒரு வீட்டு கூட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா, இவங்க திட்டம் பண்ணல, மணவாளனுடைய சத்தம். இப்போ எல்லாரும் இந்த பவுல் மேலே பர்னபா மேலே சபையார் எல்லாம் கை வச்சு ஜெபித்து அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க ஆவியானவராலே அனுப்பப்பட்டு, அல்லேலூயா, சபையினால் அனுப்பப்பட்டாங்கன்னு எழுதப்படலை, சபையில் இருக்கிற மூப்பர்களால் அனுப்பப்பட்டாங்கன்னு வரல, ஆவியானவராலே அவங்க அனுப்பப்பட்டு போனாங்க. உங்க பிராணன் அழிவு கொலைக்கு மீட்டார துதியுங்க, கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை முடிசூட்டினார துதியுங்க.
கழுக்கு சமானமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிடுச்சு. துதியுங்க. நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குனார துதியுங்க. அவரை துதியுங்க. ஏன்னா அவர் துதிச்சா வந்துடுவார், அந்த மத்தியில் வாசம் பண்ணுவார். துதிக்கிறதுக்கு தான் உங்களை என்னை ஏற்படுத்தினார். துதியுங்க. அவர் பொறுப்பெடுப்பார். வந்து அவர் பொறுப்பெடுப்பார். காரியத்தை தெரியப்படுத்துங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன காரியம் பெரிய எதுனாலும் ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, அப்பா இப்படி ஒரு காரியம், ஆண்டவர் இப்படி ஒரு காரியம், எனக்கு ஒரு பைக் வேணும்ப்பா, இப்படி ஒரு பைக் வாங்கலான் இருக்கிறேன், தெரியப்படுத்தி பாருங்க. அது சொல்ல, இந்த பைக் வேணாம், இந்த பைக் வாங்கிக்காது, ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. மனவாளுடைய சத்தம் கேட்கும். நீங்கள் தெரியப்படுத்துங்க, மனவாளுடைய சத்தம் கேட்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. துதி, துதி, துதி மகளே, மகளே துதி. காரியம் வாய்க்கும். துதி. எரிகோ தகர்ந்து விழும். துதி. இந்த வேலை இல்லாத பிரச்சனைக்காக கலங்குறல்ல, உனக்கு மேன்மையான வேலை தேடி வரும். துதி, துதி. அதிசயம் விளங்கும். துதி. அந்த நெருக்கத்தில் உன்னை வெளியே கொண்டு வருவார். துதி. அற்புதம் நடக்கும். துதி. பெரிய காரியம் உனக்கு நடக்கும். துதி. அவர் சர்வ வல்லவருங்கிறத உனக்கு விளங்க பண்ணுவார். துதி. நான் உன் நடுவில் இருக்கிறேங்கிறத காண்பிப்பார். துதி. உன் கூட இருக்கிறேங்கிற காண்பிப்பார். துதி. உன் கூட இருந்தவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். துதிச்சு பார், துதிச்சு பார், உன் அதிசயங்களை காண பண்ணுவா. துதிச்சு பார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உலகத்தார் கையில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் வாங்கி உன் கையில் கொடுப்பாரு. துதிச்சு பார். நீ கட்டாத வீடு, நடாத தோட்டம், வெட்டாத துறவு. துதிச்சு பாரு. நீ அவரை துதிச்சு பாரு. உனக்கு வேண்டிய கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பா. உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். உன் தேவை அவர் பார்த்துக்கிடுவார். உன் குடும்பத்தை அவர் பார்த்துக்கிடுவார். உன் கணவர் அவர் பார்த்துக்கிடுவார். உன் பிள்ளைகள் அவர் பார்த்து கொள்வார். துதிச்சு பாரு. துதி. அதுக்கு தான் ஏற்படுத்தினா, உன்னை ஏற்படுத்தின அதுக்கு தான், உன்னை ரட்சித்தது அதுக்கு தான். துதி. பரலோகத்தில் என்ன வேலை? அங்கே போய் துதிக்க தான் போகிறோம். பரலோகத்தில் போய் அவரை துதிக்க தான் போகிறோம். அவரை இரவு பகலா துதிக்க போகிறோம். துதி, துதி. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லிப்பார். சொல்லிப்பார். முறுமுறுக்கிறத நிறுத்து, புலம்புறத நிறுத்து. ஓ ரபல ஷிகத்தடோ, குறை சொல்றத நிறுத்து, குற்றப்படுத்துறத நிறுத்து. துதி. வம்பு புத்தீனமான பேச்சு தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். துதிச்சு பார். சோத்திர பலிகளை ஏறெடுத்து பார். துதிச்சு பார். மகிமை விளங்கும். துதிச்சு பார். எரிகோவை தகர்ந்து விழும். துதிச்சு பார். உனக்குண்டான் இருக்கிற கோலியாத் ஏமாத்திரம் கீழே விழுவான். துதிச்சு பார். அந்த தடைகள் ஏமாத்திரம். துதிச்சு பார். அந்த போராட்டம் ஏமாத்திரம். துதிச்சு பார். விஸ்தாரமான இடத்துல போய் சபையை கட்டி எழுப்ப வைப்பார். துதிச்சு பார். துதிச்சு பார். 1000 10,000 ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா உனக்கு கொடுப்பார். துதிச்சு பார். துதி, துதி. அவர் பார்த்து கொள்வார். அவர் பொறுப்பெடுப்பார். துதி. எல்லாவற்றையும் உன் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை தெரியப்படுத்தீரு. தெரியப்படுத்தீரு. மௌனமா இருக்காத. அவருக்கு தெரியப்படுத்து. ஒரு சின்ன தலைவலியோ என்ன காரியமோ அவருக்கு தெரியப்படுத்து. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, தெரியப்படுத்து. போய் அவர்கிட்ட சொல்லு. முதல்ல அவர்கிட்ட சொல்லு. சொல்லிட்டு துதி, துதி. தூதன் அனுப்புவா, தூதன் அனுப்புவா. இல்லை அவரே வருவாரு, அவரே வருவாரு. மனவாளுடைய சத்தம் உன் காதுல கேட்கும். இனி நான் நீதிமான பசியினால் வருந்த விடேன்னு சொல்லுவா. கர்த்தரை நம்புறவனை செழிப்பான் சொல்லி செழிக்க வைப்பா. கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் சொல்லி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. கர்த்தர் நம்பி இருக்கிறவனை கிருபை சூண்டுகோள் சொல்லி கிருபை உன்னை சூண்டுகோள் செய்வார். கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் சொல்லி உன்னை பெரியவனாக்குவார். உன்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். உன் வம்சத்தை மந்தையை போல பெருக பண்ணுவார். ஓ, உன் ஆடு மாடு மிருக ஜீவன் உனக்குள்ளே மலடு இருப்பதில்லை. சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நீ வருகையில் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்தில் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கீழாகாமல் மேலாகுவாய். துதிக்கிற தாவீது ஆடுகளை மேய்த்தவன். ஆடுகளுக்கு முன்பாக போன சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? துதி, துதி, துதி. கர்த்தர் போன தாவீது போன இடெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ரகசியம் என்ன? தேவனை துதிக்கிறவன், தேவனை துதிக்கிற மனுஷன். என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானதை எல்லாம் இவன் செய்வான்.
துதிச்சு பார். துதிக்கிற தானியேலை பார்த்து சொன்னாரு, நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை, நீ மிகவும் பிரியமானவன். துதிச்சு பாரு. 3 ராஜாக்கள் வந்தானே, அவன் காரியம் ஜெயமா தான் இருக்கும். உன் காரியம் ஜெயமா தான் இருக்கும். துதிச்சு பாரு. சிங்கங்களின் கைக்கு தானியேலை தப்புவித்து அவரே வானத்தில் பூமியில் அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிறவர் என்று உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனம் சொல்லும். துதிச்சு பாரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு பிரஜாதிகள் சொல்லிக் கொள்ளுவாங்க. துதிச்சு பாரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்தார்னு உன் சொந்த பந்தங்கள் பேசிக் கொள்வாங்க. நீ கர்த்தரை துதி, நீ உன் தேவனை துதி, நீ பரலோக ராஜாவை துதி. இல்லாததை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்து போகாது. துதிக்கிறவன் சோர்ந்தே போக மாட்டான். துதிக்கிறவனுக்கு சோர்வு வராது. துதிக்கிற மகளுக்கு கவலை வராது. துதிக்கிறவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. நான் ஆண்டவரை துதிப்பேன், என் தேவன் பொறுப்பெடுப்பா. நான் ஆண்டவரை துதிப்பேன், என் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பா. நான் ஆண்டவரை துதிப்பேன், என் மகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பா. நான் ஆண்டவரை துதிப்பேன், என் மகளுடைய பீஸுக்கான காரியத்தை, படிப்பின் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பா. துதி துதி துதி, கர்த்தரை துதி. அந்த நீட் தேர்வுல நல்ல ரிசல்ட் உனக்கு உன் பிள்ளைக்கு வரும்படி செய்வா. கர்த்தரை துதி. திருந்தாத உன் கணவன் மனம் திரும்பி வருவா. துதி. அவருடைய விசேஷித்த ஆவியினா புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவா. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவா. காண்டாமிருகத்தின் கொம்பை போல கொம்பை உயர பண்ணுவா. ஓ சத்துருக்கள் பின்னிட்டு விழுவாங்க. ஓ சத்துருக்கள் முறிந்து விழுவாங்க. ஓ சத்துருக்களுக்கு நீ வெட்கத்தை விடுத்துவ. ஓ மேல கிரீடம் பூக்கும். ஓ மேல கிரீடம் பூக்கும். இந்த கனம் அவரை துதிக்கிற பரிசுத்தவான் யாவருக்கும் உண்டாகும். ஓ அவர்கள் கையில ஓ கர்த்தரை துதி. ஓ கர்த்தரை உயர்த்துற துதி. அவர் கையில பட்டயம் இருக்கும். துதிங்கிற ஆயுதம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. துதிங்கிற திறவுகோல் உனக்கு அருளப்பட்டிருக்கு. இந்த துதிங்கிற திறவுகோலை பயன்படுத்து. இந்த துதிங்கிற பட்டயத்தை பயன்படுத்து. சத்துருக்கள் பின்னிட்டு விழுவாங்க. சத்துருக்களை உன்னோடு போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். ரபல ஷக்கரபதரபா. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா உன் கூட இருப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த கடலிலிருந்து சீக்கிரம் வெளியே வருவேன். அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறுவேன். அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறுவேன். ஓ சபை அள்ளி கொடுக்கிற சபையா மாறும். தேவனை கத்த சொல்லுகிறா. மணவாளுடைய சத்தம் உன் காதுல கேட்கிற வரைக்கும் துதி. மணவாளுடைய சத்தம் காதுல கேட்கிற வரைக்கும், தேவனுடைய வழிநடத்தல் உனக்கு உண்டாகிற வரைக்கும் துதி. சமாதானத்துடன் போ. வழியிலே தடைகள் தகர்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். வழியிலே அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கிறேன். அந்த எரிகோ தகர்ந்து விழுந்ததை பார்க்கிறேன். அந்த கோலியாத்து முறிந்து விழுந்ததை பார்க்கிறேன். அந்த சத்துரு முறிந்து விழுந்ததை பார்க்கிறேன். அந்த வியாதி பலவீனம் உன்னை விட்டு வெளியேறி போனதை பார்க்கிறேன். அந்த போராட்டம், அந்த கடன், அந்த உபத்திரம் உன்னை விட்டு நீக்கி போனதை பார்க்கிறேன். துதி. மகிமை விளங்குகிறது. துதி. தேவ மகிமை வெளிப்படுகிறது. துதி. அதிசயம் விளக்குகிறது. துதி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உனக்கு செய்கிறார் சொல்லுவேன். துதி. துதி. ஏன் கலங்குற? ஏன் தளர்ந்து போற? உன் பலவீனம் ஏமாத்துறோம். இந்த வியாதி ஏமாத்துறோம். அது கேன்சரா இருந்தானே, அது என்ன வியாதி? துதி. துதி. கர்த்தர் அதை நீக்கி விடுவா. ரபுல ஷிக்க வரக்கதர கதர புலோ கமன ஷிக்கப்தடோ. 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் ஹிப்சடோ வனாந்தரத்தில் சிக்கி கொண்ட போது யோசபாத் கேட்கிறான், தேவனிடத்தில் விசாரிக்கிறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? கர்த்தருடைய ஊழியக்காரர் யாரும் இல்லையா? சொல்றாங்க, இந்த எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசாங்க இருக்கிறான். எலிசாங்க இருக்கிறான். எலிசாங்க இருக்கிறான். எலிசாவை வர சொன்னா அவன் சொல்றா, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் இடத்துல கொண்டு வாங்க. தேவனை துதிக்கிறவர்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. எனக்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கிறவர்களை கொண்டு வந்து நிறுத்துங்க.
கர்த்தரை துதித்த போதோ, அவன் சுரமண்டலம் வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசா மேல வந்து அமர்ந்தது. இப்ப எலிசா சொல்றா, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க மலையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா இந்த பள்ளத்தாக்கு தண்ணினால் நிரப்பப்படும். ஓ, இந்த பள்ளத்தாக்கில் எங்கு வாய்க்கால வெட்டு, இந்த பள்ளத்தாக்கில் எங்கு வாய்க்கால வெட்டு. மணவாளனுடைய சத்தம் தொனித்தது. மறுநாள் காலமே பார்த்தா தண்ணீர் ஏதேம் தேசத்தின் வழியா புறப்பட்டு வந்தது. சத்துருக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு முறிந்து விழுந்தாங்க. மகாபெரிய வெற்றி உண்டானது. ஏன் கலங்குற? வருமானத்துக்கு வழி இல்லையா? பிள்ளைக்க வழி இல்லையா? வாழ வழி இல்லையா? உன் பிள்ளைக்கு திருமணத்தை முடித்து வைக்க வழி இல்லையா? உன் பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லையா? நெருக்கப்பட்டிருக்கிறாயா? ஒடுக்கப்பட்டிருக்கிறாயா? தத்தளித்து கொண்டிருக்கிறாயா? கலங்கி போயிருக்கிறாயா? உன் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறா, நீ துதி, என் மகிமையை காண்பா. நீ துதி, வரங்களால் உன்னை நிரப்புவேன். நீ துதி, வெளிப்படுத்துதல் உனக்கு உண்டாகும். நீ துதி, குணமாக்குற வரங்கள் உன் மேல இறங்கி வரும். நீ துதி, வசனத்தை கொண்டு போட்டா கூட அற்புதம் நடக்கும். நீ துதி, மகிமை வெளிப்படும். நீ துதி, நீ துதி, நடந்து போனா கூட உன் நலல் பட்ட அற்புதம் நடக்கும். உன் கைகளினால் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். உன் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்வார். துதி, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும். பரிசுத்தாவினால், வல்லமையினால், பரிசுத்தாவின் அக்னியினால் துதி, உன் களஞ்சிய நிரம்பும். ஆலைகளில் திராட்சரச புரண்டு போடும். நீ துதி, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். துதி, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுப்பார். துதி, தேவனே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹி பிரார்த்தனா சே, துதி, மணவாளன் உன்னிடத்தில் வருவா. துதி, மணவாளன் உன்னோடத்தில் வந்து வாசம் பண்ணுவா. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் துதிக்கிறோம், நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க துதிச்சதோட விட்டுறக்கூடாது. நீ உட்கார்ந்து இருக்கிற போது, நடக்கிற போது, படுத்துக்கொள்ற, துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு, துதிச்சுக்கிட்டே இரு. நீ சாப்பிடும் போது துதி, நீ படுத்திருந்தாலும் துதி, நீ உட்கார்ந்திருந்தாலும் துதி, உன் நடந்தாலும் துதி, நீ என்ன செய்தாலும், என்ன வேலை செஞ்சாலும் நீ துதி. உன் வாயில துதி, உன் இருதயத்துல துதி, உன் தேவனை துதிச்சுக்கிட்டே இரு. மணவாளனுடைய சத்தம் துணிக்கும். தேவன் நடத்தல் உனக்கு உண்டாகும். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற மணவாளனுடைய சத்தம் உன் காதுல துணிக்கும். தேவனுடைய நடத்தல், தேவனுடைய ஒத்தாசம் உனக்கு வரும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். ஒரு நன்மை உனக்கு குறைபடாது. உன் பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிக்கு 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்திருப்பார். இப்பொழுது இருக்கிற பார்க்கல 1000 மடங்கு நீ அதிகமாகும்படி செய்திருப்பார். உன்னை கோடா கோடியாய் பெருக வைத்திருப்பா. பயப்படாதே சிறு மந்தையே, உனக்கு அவர் ராஜ்யத்தை கொடுப்பா. நீ இனி வெக்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிறவன் துதிக்கிறவன் இனி வெக்கப்பட்டு போவதில்லை. இனி உன் முகம் சத்து போவதில்லை. துதி, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். துதி, நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல, வற்றாத நீருற்றை போல மாறுவா. துதிச்சு பாரு, அவர் வந்துருவாரு. அவர் வந்துட்டா எதுக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், அவரே உன்னை நடத்திடுவாரே. சொந்த முயற்சியில் போராடினது போதும், உன் சுயபலத்தில் போராடினது போதும், உன் சுயபலத்தில் போராடினது போதும். யாக்கோபே துதி, விட்டு கொடு. என் பெரிய குமாரத்தையே துதி, உன் தேவனை விட்டு கொடு. அவர் வரட்டும், அவர் பொறுப்பெடுக்கட்டும், அவர் வந்து உன்னை ஜெபத்தில் நடத்தட்டும், அவர் வந்து உன்னை வழி நடத்தட்டும். நன்றி அப்பா, நன்றி. ஒன்று குறைபடாது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ உன் ஊழியத்தில் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆனா நீ துதிக்கிறத விட்டுறாத, நீ துதிக்கிறத நிறுத்திடாத. துதி அதிசயம் விளக்கும். துதி நீரூற்று உண்டாகும். துதி, குறைவு நீங்கும், நிறைவானது வரும், குறைவானது ஒழிந்து போகும். தகப்பனே, தரை மட்டும் தாழ்த்துறோம்ப்பா. இவ்வளவு நேரமாய் காத்திருந்திருக்கிறார். இந்த ஆண்டு மாத்திரம் இல்லை, வாழ்நாளெல்லாம்
துதித்து துதித்து சோந்தரிக்க, துதித்து துதித்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க, துதித்து துதித்து ஜெயம் எடுக்க, துதித்து துதித்து தேசத்தின் சிலை இருப்பையே திருப்ப உதவி செய்யுங்கப்பா. துதியின் ஆடையை கொடுங்க, துதியின் ஆடையை உடுத்துவீங்க, ஆசீர்வதிங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதித்து ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். துதித்து பாடி போற்றுவோம், நாம் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவோம், நாம் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணிடுவோம். அவர் நாமம் உன்னத நாமம், மேலான